ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாப்பாக்கான ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தொட்டலில் சென்டரில் வைக்கிற இந்த மரக்கட்டை தான் வாங்கியிருந்தேன். இது வெளியில் கடையில் பார்த்தப்போ 300 250 அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்துச்சு. பட் ஆனால் மரத்தெல்லாம் இலச்சி செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துல வாங்கினப்போ 80 ருபீஸ்க்கே வாங்கியாச்சு. எனக்கு அங்கே வாங்கினதுக்கும் கடையில் பார்த்ததுக்கும் பெருசாக ஒன்றும் குவாலிட்டி டிஃப்ரென்ஸோ இல்லை மரத்தோட குவாலிட்டியோட டிஃப்ரென்ஸோ எதுவுமே தெரியல. இதுவுமே நல்லா நீட்டாக ஸ்மூத் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் வெயிட் இருக்குது. மரத்தில் செய்கிற நடவண்டி கூட 600 தான் சொன்னாங்க. நல்லா இருந்தது பார்க்குறக்கு. சரி, மறுபடியும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது என்னென்னன்றதை பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீயூசபிள் டயப்பர்ஸு ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஈரோடு டெக்ஸ் வேலியில் யூனிக் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, அங்கே தான் வாங்கியிருக்கேன். இது 4 பீஸ் காம்போ வந்துட்டு 999 வந்துச்சு. மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருந்தது அண்ட் நிறைய அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் வளர்கிற வரைக்குமே வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒவ்வொரு பேண்டீஸ்க்குமே வந்துட்டு உள்ளே வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேட் கொடுத்துருக்காங்க. இது வாஷபிள் தான். இதுவுமே நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ மொத்தம் 4 பீஸ் காம்போ அப்படின்றதுனால 4 பேடும் வந்திருக்கு. இதில் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த பிங்க் கலர் தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது செப்பரேட்டாக வாங்கலான்னு யோசிச்சப்போ ஒரு பீஸே 300 350 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கு காம்போவாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 4 பீஸ் இருக்க காம்போவே எடுத்துட்டோம். இந்த 4 பீஸும் சேர்ந்து 999 வந்திருக்கு. இது வாஷ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பேண்டீஸும் சரி உள்ளே இருக்க அந்த பேடும் சரி நல்லாவே தண்ணி உறிஞ்சுது. பட் காய வைக்கிறப்போ வந்துட்டு சன்லைட்டில் ரொம்ப நேரம் காய வைக்கணும். நல்லா காய வச்சு எடுக்கணும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 4 பீஸ் செட்டு ட்ரெஸ்ஸு வந்துட்டு காம்போ. இது வந்துட்டு 4 பீஸும் சேர்ந்து 450 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் மேக்ஸிமம் வந்துட்டு பட்டன் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் தான் பார்த்து வாங்கியிருக்கேன். 1-2 ட்ரெஸ் மட்டும்தான் வந்துட்டு பட்டன் டைப் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரெஸ் டைப் வந்துட்டு பட்டன் மாதிரி டக்குன்னு கழண்டு வராது. இன்கேஸ் பாப்பா குப்புற விழுந்தாலுமே வந்துட்டு அழுந்தாது. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்க டைப்பில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 4 பீஸ் காம்போ. 4ம் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஆனால் பார்க்க கிட்டத்தட்ட பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் இதில் வந்துட்டு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மஸ்லின் மெட்டீரியல் தான். வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக வந்துட்டு சைஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி கலர் போகிறதோ இல்லை கலர் ஃபேட் ஆகிறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டிடர்ஜென்ட்லாம் எதுவும் போடாமல் ஒரு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஈரோடு மணிக்கூண்டுக்குள்ளே வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டியான்னு ஒரு ஷாப்பில் வாங்கினேன். இதில் 2 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். 2ம் வந்துட்டு பனியன் டைப்பு. ஒன்று வந்துட்டு 52 ருபீஸு. இந்த இடத்துல ஸ்டிக்கர் இருந்திருக்கு. நான் அதை வாஷ் பண்ணும்போது பார்க்காம வாஷ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் அது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 2 வாஷ் பண்ணால் அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பட்டன்ஸ் எதுவும் இல்லை. நான் 2 டைப் வாங்கியிருந்தேன். 2மே வந்துட்டு கொஞ்சம் பனியன் மாதிரி டைப் தான், பட்டன்ஸ் இல்லாமல். பட்டன்ஸ் வச்சது வந்துட்டு 120 100 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட்டன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்துட்டு நான் 52 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஒரு பீஸ். பட் 52க்கு மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாவே தான் இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி இந்த செட்டில் இந்த 2 பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, நான் அந்த 2 பீஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா லூலு மால் போயிருந்தப்போ லூலு ஃபேஷன்ஸ்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கினேன். இந்த 2ம் வந்துட்டு 120 120 அந்த மாதிரி வந்துச்சு. பட் அதில் வந்துட்டு கொஞ்சம் ஆஃபர் இருந்தது. ஆஃபர் போக 100 அண்ட் சம்திங் வந்துச்சு. பட் அதுக்கும் கிளாத் வந்துட்டு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. 130 எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. அண்ட் ஆஃபர் போக வந்துட்டு 108 அந்த மாதிரி வந்தது. மெட்டீரியலுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்துட்டு பனியன் மெட்டீரியல் மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த 4 செட்டு காம்போ, அது மட்டும் தான் மஸ்லின் கிளாத்தில் வாங்கியிருக்கேன். அண்ட் மற்றபடி எல்லாமே பனியன் கிளாத்து தான். பாப்பா வர்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் பர்த் டைமிங் அவங்க டேட் கொடுத்துருக்கிறது மார்ச் எண்டு. அதனால சம்மர் டைமுக்கு தான் வந்துட்டு பாப்பா வருவா. அதனால் ஃபுல்லாகவே வந்துட்டு பனியன் கிளாத்தில் வாங்கியாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே லூலு மாலில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு 2 ட்ரெஸ் காம்போ. 2ம் சேர்ந்து வந்துட்டு 230 சம்திங் போட்டிருந்தாங்க. எனக்கு இதனுடைய மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. பனியன் கிளாத் நார்மலாக வந்துட்டு நம்ம 130க்கு பார்த்து எடுக்கிறத விட இது இன்னுமே சாஃப்டாக தெரிஞ்சுது. அண்டு 2 காம்போவையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பீஸ் நம்ம 130ன்னு எடுக்கிறோம். இதில் 2 பீஸ் வந்துட்டு 230. ஸோ பெருசாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் எதுவும் வரல. பட் நல்லா வந்துட்டு மெட்டீரியல் கெட்டியாகவும் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது.
பட் ஆனால் இதில் எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலர் தான் வச்சுருந்தாங்க. வேறு கலர் காம்பினேஷன்ஸ் எதுவும் இல்லை. ஃபுல்லாக எல்லாம் ஒயிட் கலரில் ஏதாவது சிம்பிளாக சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வர மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நான் 2 செட்டு காம்போஸ் எடுத்திருக்கேன். மொத்தம் 4 பீஸ் வந்தது இதில். நான் அந்த லூலு மால்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேரளா போகும்போது திரிச்சூர் கிட்ட வந்துட்டு லூலு மால் இருக்குது. அங்கே தான் எடுத்திருந்தேன் இது. மற்றதை வந்துட்டு நான் ஈரோட்டில் தான் வாங்கியிருந்தேன். சிலது மட்டும் லூலு மால் ஷாப்பிங் போயிருந்தப்போ அங்கே வாங்கினது. அதில் தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு முன்னாடி காமிச்சது. அண்டு கொஞ்சம் வந்துட்டு டவல் வாங்கியிருக்கேங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தா நான் மொத்தமாகவே வந்துட்டு இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த ட்ரெஸ் போட முடியும். அதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் பெருசாகிடுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பத்தாம போயிடும். அதனால் ட்ரெஸ் வந்துட்டு நான் ரொம்ப மினிமமாக தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ட்ரை ஷீட்ஸில் வந்துட்டு இந்த ட்ரை ஷீட்டு நான் லூலு மாலில் வாங்கினேன். இந்த ஆரஞ்சு கலரு. இது 100 சம்திங் தான் வந்தது. அரௌண்ட் ஒரு 110க்குள்ளே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். மேலே சாஃப்டாக இருக்குது. அடியில் வந்துட்டு பிளாஸ்டிக் ஷீட் வர மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மீஷோவில் செக் பண்ணப்போ நிறைய பேர் அடியில் இருக்க பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு 1 வாஷ்லேயே வந்துட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு மீஷோவில் எடுக்கிற கொஞ்சம் யோசனையாக இருந்தது அது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் கிங்டம்னு சொல்லிட்டு ஈரோட்டில் இருக்குது. நானும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு தான் போய் எடுத்தேன். 140 ருபீஸ் வந்தது. இது லூலூவில் எடுத்ததை விட கொஞ்சம் திக்காக தான் இருக்குது இந்த மேட்டு. நெக்ஸ்ட்டு சைஸும் வச்சுருக்காங்க. நான் சின்ன சைஸ்லேயே தான் எடுத்திருந்தேன். இதுவுமே வந்துட்டு மேலே இருக்க லேயர் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆல்ரெடி பாப்பாவுக்கு வுட்டன் டாய்ஸ் வாங்கினதோட வீடியோ போட்டிருப்பேன். ஹைஃபை டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஷாப்பும் வந்துட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கிட்ஸ் கிங்டமும் அந்த ஹைஃபை டாய்ஸும் வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டவல். இந்த டவல் வந்துட்டு நான் லூலு மாலில் வாங்கியிருந்தேன். இது அரௌண்ட் ஒரு 200 வந்தது. எனக்கு இந்த ஜிராஃபியோட பிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதில் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு லூலு போகும்போது ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கும் தான் நினச்சேன். பட் எல்லாமே வந்துட்டு மாட்ரேட்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே வாங்கினதெல்லாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு டவல் வந்துட்டு நான் இது ஈரோடு டெக்ஸ் வேலியில் யூனிக்ன்ற ஷாப்பு. நான் ட்ரெஸ்ஸு காமிச்சேன் இல்லைங்களா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதே ஷாப்பில் தான் இதுவும் வாங்கியிருந்தேன். இதனுடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 399 வருது. அரௌண்ட் ஒரு 400 வருது. அண்ட் இதுவுமே மெட்டீரியல் நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. இந்த 2 டவலுமே வந்துட்டு அந்த ஹுட்டி வர மாதிரி பாப்பாவை வெளியில் போனாலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கினது. மற்றபடி வீட்டில் இருக்க காட்டன் டவலே போதும் அப்படின்ற ஐடியாவில் வேறு வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்கு எந்த டவலும் வாங்கலை. இன்கேஸ் பாப்பா வெளில கூப்பிட்டு போகும்போது ரொம்ப வெயிலாக இருக்கும் அப்படின்றதுனால ஹூடட் டவல் மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு 2 டவல் வாங்கினது. யூனிக்கில் கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. ஒரு சிலது வந்துட்டு மற்ற கடையை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இது ஒன்று வாங்கினேன். இன்னும் இது வந்துட்டு கேரி பெட்டு. யூஸ்வலாக பாப்பாவை வெளியில் தூக்கிட்டு போகிறக்கெல்லாம் கேரி பெட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதோடு சேர்ந்தது தான் இது. பட் எனக்கு ரெகுலர் கேரி பெட்டில் என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ரொம்ப பாப்பாவை வந்துட்டு ரொம்ப கவர் பண்ணியிருக்குமோன்னு ஒரு யோசனை. அண்ட் அதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமோன்னு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கப்போ யூனிக்கில் தான் இதையும் வாங்கினேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பவுச் மாதிரி இருக்குது. உள்ளே பாப்பாவை வச்சுட்டு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த வெல்க்ரோ ஒட்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகிக்கும். ஸோ பாப்பா வெளில எடுத்துகிட்டு போகும்போது ஃபுல்லாக கவர் ஆன மாதிரியும் இருக்கும். அண்ட் பெருசாக பாப்பாவுக்கு வந்துட்டு மேலே வெயிட்டும் வரல, கொஞ்சம் காத்தோட்டமாகவும் இருக்க மாதிரி இருந்தது இந்த மெட்டீரியல். அதனால் இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு அரௌண்ட் 400 to 500 நினைக்கிறேன். இதனுடைய ரேட் எனக்கு கரெக்டாக தெரியலை, ஞாபகம் இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு இதுவே டிசைன் பிடிச்சிருந்ததுனால இதுலேயே ஒன்று எடுத்துட்டேன் நான். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு டெக்ஸ் வேலிக்கு போனீங்க அப்படின்னா ஜிஆர்எம் எலைட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்பும் இருக்காங்க. அங்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. ஒரு சிலது வந்துட்டு யூனிக்கை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அங்கே கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சுது. பட் நான் பெருசாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா நான் ஆல்ரெடி யூனிக்லலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுவும் இல்லாமல் மெட்டர்னிட்டி வியர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிஆர்எம் எலைட் வேர்ஸ் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு இதில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. டெக்ஸ் வேலியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஜிப் இருக்கிறது, ஜிப்லெஸ்ஸு 2மே இருக்குது. பட் நான் அங்கே வாங்குறதுக்கு முன்னாடியே மீஷோவில் 2 ஆர்டர் போட்டுட்டேன் அப்படின்றதுனால ஒரு செட்டு மட்டும் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஜிப்பு வச்சுருக்கிறது தான் வாங்கினேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் ஜிப்பு இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் ஜிஆர்எம் எலைட் வேர்ஸில் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் 2 மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். நம்ம வந்து பாப்பாவை எங்கேயாச்சும் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது தான் நமக்கு கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் தேவைப்படும். அது வரைக்கும் பெருசாக வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நான் ரெகுலர் நைட்டியே போதும் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு, மேக்ஸியே போதும்னு விட்டாச்சு. பாப்பா ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறது, அதாவது வந்துட்டு இந்த டாப்பு வந்துட்டு பேண்ட்டு, இல்லைன்னா டாப்பும் ட்ரௌசரும் வர மாதிரி, இல்லை பேண்ட்டோட சேர்த்து அட்டாச் ஆன மாதிரி, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது.
பட் சம்மரில் வர பாப்பா வர்றதுனால நமக்கு அந்த கலெக்ஷன் செட் ஆகாது இப்போதைக்கு. ஸோ வின்டர் டைம் வரும்போது போய் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வேறு எதுவும் வேண்டாம், ஷர்ட் மேலே டாப் மட்டும் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கலான்றதுனால அங்கேருந்து பெருசாக பாப்பாவுக்கு எதுவும் வாங்கலை. அண்ட் ஃபீடிங் பில்லோ நான் அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. முடிஞ்சால் அது நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இது எல்லாமே வந்துட்டு பர்ஸ்னலாக நான் பாப்பாவுக்கு வந்துட்டு என்ன வாங்கினேன், எங்கே வாங்கினேன், என்ன ரேட்டு வந்ததுன்றது தான் போட்டிருக்கேன். இதில் எதுவுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே போய் வாங்குங்கன்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.